நூலை அனுபாடுபட்டு மொழிபெயர்த்து இன்று வெளியிடுவதற்கு உரிய பணிகளை செம்மையாக செய்திருக்கக்கூடிய திரு பொறியாளர் கோபாலநாதன் அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நயச்சக்கரம் பெருமிதத்தோடு சொல்லலாம். இந்த நூலை எழுதிய ஆசிரியர் என்னுடைய குரு, ஆன்மீக குரு டாக்டர் உத்தம்சந்த் காரில் அவர்கள் எழுதிய நூல் தான் இது. ஆகமத்தில் இருக்கக்கூடிய ஆங்காங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய நயங்களை எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒரே இடத்திலே அதை தந்திருக்கிறார் என்றால் நாம எத்தனை ஆகமங்களை படிச்சா இதை புரிந்து கொள்ள முடியும் என்றால் நம்ம லைஃபே போதாது. அவ்வளவு ஆகமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யூசேஜ், அதாவது பயன்பாடுகளையும் ஒரு சேர ஒருங்கே ஒரே நூலாக தொகுத்து தந்திருக்கிறார். ஆகமத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கும். எந்த கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது, எதற்கு எவ்வளவு வெயிட்டேஜ் தரணும், அது தெரியாதால்தான் இந்த சமூகத்திலே நிலவக்கூடிய சிக்கல்கள் எல்லாம். உடல்தான் உயிர் என்று ஆகமம் சொல்லுது. உடலை உயிர் என்று நம்புதல் மித்யாத்துவம் என்னும் ஆகமத்தில் சொல்லுது. எப்படி புரிஞ்சுக்கிறது? பூஜை தான் தர்மம்னு ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தியானம் தான் தர்மம்னு ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க. எதை எப்படி ஏற்றுக்கொள்வது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதற்கு எவ்வளவு வெயிட்டேஜ் தரணும் அப்படின்னாக்க அதுக்கு நயஞானம் நமக்கு தேவை. எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் நான் சகோதரன் சொல்லலாம். உடன் பிறந்த சகோதரன் இருக்கார். உடன் பிறவா சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், ரெண்டு பேரையுமே சகோதரன் சொல்றோம். ஆனால் சொத்தை பிரிக்கும் போது எந்த சகோதரன் நினைப்பாரு? உடன் பிறவா சகோதரன் நாம சொத்து கொடுத்த முடியுமா? உயிருக்கு உயிரான சகோதரனாக கூட நாம நினைக்கலாம். ஆனால் சொத்து என்று வரும் பொழுது உடன் பிறந்த சகோதரன் தான் பங்கு கொள்ள முடியும். அங்கெல்லாம் நாம உலகியல்ல ரொம்ப டேலண்ட். ஆனால் ஆகமத்தில் என்ன பண்ணுவோம்? இதுவும் தானே சொல்லியிருக்காங்க, அதுவும் தானே சொல்லியிருக்காங்க, நீங்க இந்த மட்டும் எடுத்துக்கிறீங்க, நீங்க அந்த குரூப்பா இந்த குரூப்பா, இந்த குரூப்பிசம் எல்லாம் வந்து இன்று பேச பொருளாக ஆகியிருப்பதற்கு ஒரே காரணம் நம்மிடத்தில் நயஞானம் இல்லை என்பதுதான். ஆகையினால் நிச்சய நயம், விவகார நயம் எல்லாத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. எந்த நயத்தை போட்டு எந்த இடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எது எதற்கு பயன்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நயச்சக்கரத்தை படியுங்க. படித்தவர்களுக்கு தான் படிப்பினுடைய அருமை தெரியும். அறிஞர்களுக்கு தான் அதை எப்படி ஏற்று அதை நூலாக ஆக்குவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதில் ஈடுபட்டு இருக்கிறதால தமிழ் மொழியிலே தத்துவ நூல்களை வெளிக்கொண்டு வருவது என்பது அது ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு சாதனை சொல்லலாம். கதைகளை எழுதிடலாம், ஆனால் தத்துவ நூல்களை கிரமவர்த்தி, சகவர்த்தி, இதெல்லாம் தமிழ்ல என்ன அதுக்கு சொல்லணும்னு எனக்கு இன்னும் புரியல. எத்தனையோ அறிஞர்களை எல்லாம் கேட்கிறேன், இதுக்கெல்லாம் தமிழ் எங்கேயாவது பிரயோகம் இருக்கா, யூசேஜ் இருக்கா? நீலகேசிக்கு இருந்தா சொல்லுங்க, தர்க்க நூல் தானே அதெல்லாம். அனுமானம், தர்க்கம், இதெல்லாம் எத்தனையோ சொற்கள் அப்படி இருக்கு. சகபாவி, கிரமபாவி, தர்மம், நித்தியம், அனித்தியம், இப்படியெல்லாம் எத்தனையோ சொற்கள் இருக்கின்றன. நான் ஆகம பரமாக வகுப்புல கூட சொல்லுவேன், இதுக்கெல்லாம் தமிழ் சொற்கள் இருந்தா சொல்லுங்க, நாம் அதை பயன்படுத்தலாம்னு. ஆனா இன்னைக்கு ஊர்ல எதுவும் யாரும் சொல்லி எனக்கு வந்து சேர்ந்த மாதிரி இல்லை. ஆக அந்த சொற்கள் எல்லாம் தமிழிலே எப்படி மொழிபெயர்ப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு காரியம். அதை அவர் திறமையாக செய்திருக்கிறார். எனவே பாராட்டுக்குரியவர். இந்த நூல் இப்பதான் வந்திருக்காங்க பாருங்க, ராஜேஷ் ஸ்ரீபால் அமெரிக்காவில் இருந்து, அவங்களுக்கு தெரியும். சப்தபங்கி, அநேகாந்தம், சியாத்வாதம், இதெல்லாம் இந்த நூல்ல இருந்துதான் இப்பதான் சுட சுட கிளாஸ் நடத்தி முடிச்சிருக்கிறேன். அவர்கிட்ட கூட சொன்ன நூல் வெளியில ஒரு மாசம் முன்னாடி வெளியிட்டு இருந்தீங்கன்னாக்க இதையே எல்லாரும் கொடுத்துருக்காங்க. ஆனா பிடிஎஃப் பண்ணி எல்லாருக்கும் போட்டிருக்கோம் குரூப்ல. ஆகையினால் அந்த கடைசி அதிகாரங்கள், 2 அதிகாரங்கள் நாங்க பரமாக வகுப்புல ஆன்லைன்ல நடத்தியிருக்கோம். இன்னும் இருக்கக்கூடியது அடுத்து வரக்கூடிய பரமாக வகுப்புக்கு பயன்படும். ஆகையினால் அப்படிப்பட்ட அருள் பணியை செய்து எங்களுக்கும் பரமாவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெரும் உதவியை செய்திருக்கிறார். அவரை மனதார பாராட்டி மகிழ்கிறோம். நேரம் இந்த காரணமாக என்னுடைய உரையை தஞ்சை சுகுமாரன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு, நயச்சக்கரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு
சாஸ்திரியார் திருமகனார் திரு ஜம்புகுமார் சாஸ்திரி அவர்களுக்கும் தலைமை தாங்கி நடத்திக்கின்ற திருவர பொறியாளர் அவர்களுக்கும் கரந்தை சுகுமாரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நூலை தமிழாக்கம் செய்த மாபெரும் தத்துவ அறிஞர் திரு பூமாரன் ஐயா அவர்களுக்கும் பேரன்புடைய சான்றோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பரமபாவ பிரகாச நயச்சக்கரம் அப்படின்ற நூலினுடைய பெயர். அகலங்க அநேகாந்த மன்றம் இதை வெளியிட்டிருக்கிறது. நூலாசிரியர் உக்கம்சந்த் பாகரி அப்படின்னு உக்கம்சந்த் பாகரி. அருமையான ஒரு நூல். இந்த நயத்தை பற்றி கிட்டத்தட்ட 1983ஆம் ஆண்டு தஞ்சை ஆலம்பூர் மண்ணை திருமதி ராஜலட்சுமி அம்மையார் அவர்களிடம் நான் கேட்டேன். அப்போ என் வயசு 27, திருமணமான புதுசு. லௌகிக விஷயங்களை ஆனந்தமாக ஈடுபடக்கூடிய ஒரு வயசில் ஆன்மீகத்தை அழுத்தி சொன்ன காலம். ஆனால் அந்த காலத்தில் அது புரியல. ஐயா பூபாலன் ஐயா அவர்கள் இதனுடைய பிடிஎஃப் அனுப்பிச்சாங்க. அதை நீ காலையில் தான் பார்த்தேன். ஏன்னா தம்பியினுடைய மகள் திருமணத்துக்காக அங்கே அலைய வேண்டியிருந்ததால் பார்க்க முடியல. காலையில் கலையில் வரும்போது காரில் வரும்போது அந்த சார் அனுப்பிச்ச பிடிஎஃப்பை பார்த்தேன். முதல் நயத்தினுடைய ஞானம்னு சொல்லுவாங்க. நயத்தினுடைய அறிவு இல்லைன்னா தத்துவத்தினுடைய உள்ளார்ந்த கருத்து, அதை மர்மங்கள்னு போட்டிருக்காங்க. அதை சரியா புரிஞ்சிக்க முடியாது, நயத்தினுடைய பயன்பாடே அதுதான். உண்மையை அறிய துணை செய்வது நயம். நயத்தை டிஃபைன் பண்ணியிருக்காங்க அழகா. இந்த புத்தகத்திலேயே வரையறை பண்ணியிருக்காங்க. நம்ம நயத்தை பற்றி கேள்விப்பட்டோம். நம்ம தெரிஞ்சது அடிப்படையாக பரமாகம் படிக்கிறவங்களுக்கு விரிவாக தெரியும். பொதுவாக இருக்கிறவங்களுக்கு நயம்னா என்னன்னு ஓரளவு தெரியும். அடுத்தது விவகார நயம், நிச்சய நயம், இதுதான் தெரியும் இல்லைங்களா? அதுக்கு மேலே உள்ளே போகிறது தெரியாது. நிறைய நயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல பாருங்களேன். திருமதி ராஜலட்சுமி அம்மையார் அவங்க வீட்டில் நிறையா நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்போ என்ன பண்ணால் அவருடைய கணவர் திரு ஜனக முதலியார்னு பேர். அவர் பக்கத்தில் ஒரு தோட்டத்தில் மம்பட்டியை வெட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை நானும் என் மனைவியும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம். அவங்க கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் அங்கிருந்து என்ன சொல்றாரு, இந்த வரேன்னு தானே சொல்லணும், வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. உடனே ராஜேஸ்வரி அம்மையார், இதுதான் பத்தமான நைவக நயம் அப்படின்னு நினைக்கிறேன். பத்தமான நைவக நயம்னா ஒரு செயல் முடியத்துக்கு முன்னாடி முடிஞ்ச மாதிரி சொல்லுறது. இது அப்ப சரியா கவனிக்கல, ஏதோ சொன்னாங்க கேட்டு அவ்வளவுதான். ஒவ்வொரு நாள் காலையில் 9:30 நான் ஆஃபீஸில் கல்லூரியில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பீரியட் எனக்கு தான் கிளாஸ். அதாவது நான் ரொம்ப காலையில் பதஷ்டமாக கிளம்பிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டு அப்போ தான் தோசையை ஊற்றுவாங்க. சில நேரத்தில் லேட் ஆகிடும். அப்போ நான் கிளம்பி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு எடுத்துட்டு நான் கிளம்புறேன். தோசை ரெடிப்பாங்க. எங்கள் வீட்டம்மா தோசை ரெடிப்பாங்க. சரி உள்ளே சுற்றுதான் இருப்பாங்கன்னு உள்ளே போனால் அப்போ தான் மாவை எடுத்து ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன், என்ன அது ஒன்றும் தோசையே ரெடி ஆகலை, அதுக்குள்ளேயே ரெடின்னு சொன்னேன். ராஜலட்சுமி சொன்னாங்கல்ல, வர்த்தமான நைவக நயம்னு சொன்னாங்கல்ல, அதான் நான் தத்துவத்தில் இருக்கேன். ஏதோ சொல்ல முடியுமா? அது ஒரு நயம். அதாவது இந்த நூல் நயம்னா என்னங்க, ரொம்ப நயமா பேசியிருக்காங்க. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளின் ஒரு குணத்தை பற்றிய ஒரு ஞானம். அப்படின்னா ஒரு சந்தேகம் வரும், ஒரு பொருள்னா அனந்த குணங்கள் உடையதா இருந்த இது என்ன நயம்னா ஒரு பொருளின் ஒரு குணத்தை பற்றிய ஞானம்னு சொல்றீங்களேன்னு கேட்கலாம்.
இந்த ராஜலட்சுமி அம்மையார் அனுகூல் பண்ணிக்க திறமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒருத்தர் தான் நான் நினைப்பேன். சீவக சிந்தாமணி மனப்பாடமாக தெரியும், சூடாமணி மனப்பாடமாக தெரியும், சிலப்பதிகாரம் மனப்பாடமாக தெரியும். இதே போல இலக்கியங்கள் யசோதர காவியம் நாங்கெல்லாம் அவங்க புக்கு வச்சுக்க மாட்டாங்க, நாங்கள் தான் புக்கை வச்சுருக்கோம். அதே நேரத்தில் தத்துவார்த்த சூத்திரம் மனப்பாடமாக தெரியும், பதார்த்த சாஸ்திரத்தில் பெரும்பகுதியே அவங்க மனப்பாடமாக தெரியும். அதாவது முதல்ல எங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் 26, 27 வயசு தானே, அதாவது இலக்கியத்தின் அடிப்படையில் இந்த நயத்தை சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நயம்னா என்ன சொன்னேன், ஒரு பொருள், அந்த பொருளின் ஒரு குணம் பற்றி ஞானம் தான் நயம் சொன்னேன். அதுக்காக ஒரு பொருளின் அனந்த குணங்கள்ல பிற குணங்களை அது புறக்கணிப்பதோ மறுப்பதோ இல்லை. அதுக்கு அருமையா எழுதியிருக்காரு பூபாலையா அவர்கள். என்ன எழுதியிருக்காரு, ஒரு பொருளின் ஒரு குணத்தை பற்றிய ஞானம் தான் அது பிரதானமாக கருதப்படுகிறதே ஒழிய மற்ற குணங்கள் கௌனமாக வைக்கப்படுகிறது. அது புரியாத போயிட்டு பிராக்கெட்ல என்ன எழுதியிருக்காருன்னா, சொல்லப்படாமல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ராஜலட்சுமியார் அது எந்த இலக்கியத்தில் வந்து தெரியல, அடிக்கடி அனுகூல் அவர்கள் சொல்லுவாங்க, ஒன்றினை விளக்கலும் மாற்றலும் நின்றாய் ஒரு பொருள் உரைப்பதே சுற்று எனப்படும். சுற்றுன்னா ஞானம், சாரி நயம். இலக்கியத்தில் நிறைய வருங்க, எல்லா நயமும் இலக்கியத்தில் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடிட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இலக்கியம் எந்த இலக்கியம் ஞாபகத்துக்கு வரல, சூடாமணியா, நீலகேசியா, சிறூர் கண்டாரியான்னு எனக்கு தெரியல. இந்த 3 கூட ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றினை விளக்கலும் மாற்றலும் நின்றாய் ஒரு பொருள் உரைப்பதே சுட்டு என்றார். சுட்டுன்னா நயம். இந்த புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு பாகுபாடு கொடுத்துருக்காங்க. நுழைவாயில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோடக்ஷன். நயம்னா என்ன, நயத்தினுடைய சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நயம், அதாவது இம்பார்ட்டன்ஸ், நம்பகத்தன்மை, அதனுடைய பயன்பாடு, இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்புறம் தனி டாபிக்காக பிரிக்கிறாங்க. நிச்சய நயம், விவகார நயம், நிர்வாச்சிய நயம், பரியாக்கிய நயம், நைகமும் முதலான 7 நயங்கள், நைகமாதி நயங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு 47 நயங்கள் அதை விரிவுபடுத்தியிருக்காங்க. சப்தபங்கி, சப்தபங்கியை பற்றி ராஜலட்சுமி அம்மையாரும் சிவஆதிநாதன் அவர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சிவஆதிநாதன் அவர்கள் பயோ கெமிஸ்ட்ரி அடிப்படையாக, ஸ்பெஷல் சப்ஜெக்ட் பயோ கெமிஸ்ட்ரி, அதாவது கேட்கிற அவர் ஆன்சர் கெமிஸ்ட்ரி படித்தவர் போல இருக்கு சிவஆதிநாதன். அதெல்லாம் அந்த பயோ கெமிஸ்ட்ரி அடிப்படையாக வச்சு சப்தபங்கியை எனக்கு வகுப்படுத்தாங்க. சொல்றது பார்த்தீங்களா, சப்தபங்கி. அதுக்கப்புறம் அநேகாந்தவாதமும் ஸ்டாக்வாதமும் ஒரு 7 சாப்டர், 7 தலைப்பில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துக்கும் எடுத்துக்காட்டுங்க, எல்லாத்துலேயும் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. இப்போ உதாரணமாக நைகம நயம் சொன்னாங்கல்ல, அந்த நைகம நயத்தில் 3 விதமாக சொல்கிறாங்க. அது ஒரு 7 நயங்கள் வந்தாலும் அடிப்படையாக 3 சொல்கிறாங்க. என்னன்னாக்கா, பாவி நைவக நயம் அப்படின்னு ஒன்று. நான் என்னுடைய சொல்லாடல் உச்சரிப்பில் தவறு இருக்கு ஐயா, அந்த சமஸ்கிருதம் படிக்கலை. பாவி நைவக நயம்னு, பூத நைவக நயம், வர்த்தமான நைவக நயம், அதுதான் எடுத்துக்காட்டு நான் சொல்லிவிட்டேன். பூத நைவக நயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நடந்து போன ஒன்றை இப்போ நடந்ததா சொல்றது, அது ஒரு கோணம். 2700 வருஷத்துக்கு முன்னாடியே பகவான் பரிநிர்வாணம் அடைஞ்சிட்டாங்க. தீபாவளிக்கு இன்னைக்கு தான் பகவான் பரிநிர்வாணம் அடைஞ்சார் நம்ம சொல்றோம்ல, இது பூத நைவக நயம். அதுக்கப்புறம் இன்னொரு நயம் இருக்கு பாருங்க, பாவி உச்சரிப்பு சரி, பாவி நைவக நயம். அதுக்கும் வர்த்தமான நைவக நயத்துக்கும் ஒரு ஒரே மாதிரி இருக்காம தெரியும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயலை இப்பொழுது நடந்ததா சொல்வது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க.
அந்த இதில் ஒருத்தன் வந்து மரங்கள் அந்த மரம் வெட்டுற கோடாடி எடுத்துட்டு போகிறான். நீ என்ன எடுத்துகிட்டு வர போகிறன்னு அவனை கேட்குறாங்க. அவன் என்ன போகிறான், காட்டுக்கு போய் மரத்தை தான் எடுத்துகிட்டு வருவான். மரத்தை எடுத்து அதை சரி பண்ணி வெட்டி சீவி என்ன செய்ய போகிறான்னா ஒரு புல்கலம் செய்ய போகிறான். நெல்லை குட்டி வைக்கக்கூடிய புல்கலத்தை செய்ய போகிறான். அவனை கேட்குறான், நீ என்ன கொண்டு வர போற, கோடாலியோட போறேன்னா மரத்தை எடுத்துகிட்டு வரேன்னு தானே சொல்லணும். அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து புல்கலத்தை எடுத்துகிட்டு வர போறேன்னு சொல்கிறான். இந்த சைடில் பாருங்க நடக்காம சொல்கிறான். நான் ஒன்று சொன்னேன்ல, என் ஒய்ஃப் சொன்னது, தோசை ரெடியாகும் பின்னாடி தான் ரெடியாக போகுது. நான் கிளம்புறேன்னா தோசை ரெடின்றாங்க. இதுவும் எதிர்காலத்தில் சொன்னது தானே. இதுக்கு மட்டும் ஏன் வர்த்தமான நயவக நயம்னு, அதுக்கு மட்டும் பாவி நயவக நயம்னு ஏன் சொல்றீங்க அப்படின்றதுக்கு ஆசிரியர் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பார்க்கணும்னா காலத்தின் நெருக்கத்தை பார்க்கணும். நல்ல மொழிபெயர்ப்பு, அருமையான மொழிபெயர்ப்பு. அதை கொஞ்ச நேரம் பார்க்கும்போதே பூபாலன் சாருடைய முகம் தெரியுது. என் வாழ்நாளில் பூபாலன் சாரையும் புலவர்த்துவ ஜப்புகுமார் சாஸ்திரி புலவரையும் மறக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மனைவி, நானும் என்னுடைய மனைவியும் கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் வாழ்ந்தேன். எப்படி வாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது. திருமணமான நாள் எப்படியோ அப்படிதான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தேன். ஐயாவுக்கு கூட தெரியும். மிகவும் வாழ்க்கையில் நான் மனம் வந்து எவ்வளோதான் தத்துவம் படித்தாலும் நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்ன ஏற்றுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ பூபாலன் ஐயா அவர்கள் தான் தொலைபேசியில் என்கிட்ட மிக அழகாக தத்துவத்தோட வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்லி நீங்கள் தேர்த்திக்கணும்னு சொன்னார். அதே போல் புலவர்த்துவ பூபாலன் ஐயா. அதால் இவங்களை என்னால் வாழ்நாளில் மறக்க முடியாத எதை கேட்டாலும் சந்தேகம் தான் பூபாலன் ஐயா வந்து நான் கேட்பேன். அதில் அவருடைய சொற்களில் ஞாபகம் வரும். அதை மேலோட்டமாக பார்க்கும்போது அவருடைய முகம் எனக்கு தெரியுது. அழகாக கால நெருக்கம் முதல்ல சொன்னது பாவி நைவக நயத்துக்கு கால நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தள்ளி காலம் நீண்ட காலமாக இருக்கும். ஏன்னா விரவ வெட்ட போகிறான், நீ என்ன கொண்டு வர போகிற போது நான் வந்து புல்கள் கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு காலம் அதிகமாக போய் மரத்தை வெட்டி கொண்டாந்து சீவி செஞ்சு எதிர்காலம் அதிகமாக இருக்கும். ஆனால் என் மனைவி சொன்னதுனாங்க, நான் கிளம்புறேன்னு தோசை ரெடிட்டாங்க, ரெடி ஆகலை. ஆனால் அடுத்த 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது கால நெருக்கம் அதிகமாக இருக்கு இந்த இடத்துல. அதுக்கு தான் வர்த்தமான நைவக நயம். இதே போல கிட்டத்தட்ட அந்த 7 சாப்டர்ஸும் மிக அழகாக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல எடுத்துக்காட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நயம் பற்றிய விவாதம் நம்மகிட்ட இருந்தால்தான் சரியான முறையில் தத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். அது இல்லைன்னா முடியாது. இதுக்கு ராஜலட்சுமி வந்து அழகாக உதாரணம் இலக்கியத்தை வந்து எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை நோக்கும் பொழுது அது முழுமையாக அப்படியே நோக்கலாம். ஒரு பொருளின் குணப்பிரிவுகளை அப்படியே முழுமையாக உறுதி செய்வதுதான் நிச்சய நயம். ஒரு பொருளை வேறொன்றின் மேல் வைத்து எடுத்துக்காட்டாக அதுக்கு உபசாரமாக சொல்வது விவகார நயம். அது எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். அதுக்கு உதாரணம் அழகாக கொடுத்துருக்காங்க. மண்குடம் இருக்குன்னா மண்ணால் செய்கிற குடம், இது மண்குடம் அப்படி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அதில் நெய் ஊற்றிருக்காங்க. இது என்னன்னா நெய் குடம்ன்றாங்க. அது மண்குடம் தான், நெய் ஊற்றி தான் நெய் குடம். இது ரெண்டுத்தை வச்சு நிச்சய விவகார நயத்தை விளக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒன்று, நிச்சய நயம் விவகார நயம்னு ஒன்று சொல்கிறாங்க, திருவார்த்திக நயம் பரியார்த்திக நயம்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான் நான் நினச்சேன். ரெண்டும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன இதில் இருக்கு, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ சொல்லி கொடுத்துருப்பாங்க அம்மையார் அவர்கள். அது எந்த அளவுக்கு நான் சொல்லி எழுதுக்கிட்டேன்னு தெரியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நூலில் படிக்கும் போது ரெண்டும் ஒன்று தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இதில் அழகான ஒரு விவாதம் போகுதுங்க. ஒவ்வொரு ஆச்சாரியாரும் நிச்சய நயத்தை பற்றியும் விவகார நயத்தை பற்றியும் திரவாத்திய நயத்தை பற்றியும் பரியாத்திய நயத்தை பற்றியும் எப்படிலாம் ஒவ்வொரு ஆச்சாரியார் சொன்னாங்கன்னு எழுதி அந்த மொழிபெயர்த்துட்டாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஏதுவாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சில ஆச்சாரியர்கள் ஏதுவானா ஒரே மாதிரி இருக்கு
அப்படின்னு சில ஆச்சாரியர் சொல்றாங்க. கடைசியில் கன்க்ளூஷன் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, எடுத்தாலும் முறையில் எடுத்து சொல்லும் வகையில தான் நிச்சய நயம், விவகார நயம், நிர்வாத்திய நயம், பரியாய நயம் முடியுது அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது நல்லா அழகா போட்டிருக்காரு, சுத்தாத்மாவின் தூய்மைக்கு ஆதாரமான செயல்கள், அதுக்கு பேர் என்னன்னா அத்தியாத்மம் அப்படின்னு. அதை பற்றிலாம் விளக்கும் போது எதை வச்சு விளக்கியிருக்காங்கன்னா, நிச்சய விவகார நயத்தில். ஆகம பொருளை விளக்கும் போதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, திரிவாத்திய நயத்திலையும் பரியாய நயம் சொல்றது புரியுதுங்களா? இந்த எடுத்து சொல்லும் வகையில் அது வேறுபாடாக இருக்கிறது கடைசியில் அந்த முடிச்சிருக்காங்க. படிக்க 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 நிறைய ஆழ்ந்து படிக்கணும். தத்துவத்தை படிக்கணும். எவ்வளோ படித்தேன், பயாலஜியில் படிச்சிருக்கேன். ஆனால் பயாலஜியில் 10 நிமிஷம் படித்தா எனக்கு அழுப்பு வந்துடும். தத்துவத்தை ரொம்ப உண்மையாக ஆர்வத்தோடு ஆழ்ந்து படித்தாக்கா நேரம் போட்டு திடீர்னு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடி போயிடும். திடீர்னு ஓடி போயிடுங்க. நான் இந்த ஐயா கொடுத்த அந்த பிடிஎஃப் ஃபைலை ஏறி உட்காரும் போது பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன்னு நினச்சி தான் பார்த்தேன். டக்குன்னு குளத்தை கொடுத்துருச்சுங்க. அதுக்குள்ள மிக சிறப்பான ஒரு நூல். இதை அவசியம் அனைவரும் வாங்கி கொள்ள வேண்டும். வாங்கிட்டு ஆழ்ந்து படிக்க வேண்டும். எவ்வளோதான் தத்துவத்தை படித்தாலும் நயம் பற்றிய இந்த விவாதம், நயம் பற்றிய ஒரு ஞானம், முழுமையான ஞானம் இல்லையே அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள், தத்துவத்தில் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த கருத்துக்களை எளிதிலே புரிந்து கொள்ள முடியாது. அந்த வகையில் அற்புதமான நூல் விக்ரம்சந்த் ஞானி விக்ரம்சந்த் பாகவதிகள் அவர்கள் இயற்றிய அந்த நூலை அழகாக மொழிபெயர்த்திருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. என்ன பண்ணாருன்னு அவளை கேட்டதான் தெரியும். மனைவி கூட பேசுறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. பேசியே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எங்கேயும் ஆய்ச்சி போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய நூல் இருக்குது. 500 பக்கத்துக்கு இருக்கக்கூடிய நூலை அதை மொழிபெயர்த்து அது சரியான மொழி எங்கேயா பிழைய இருக்குமா தான் நான் பார்ப்பேன். நான் ஒரு ஆசிரியர், அடிப்படையில் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால ஏதாவது தப்பு எதுவும் ஒத்துக்காராம் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போவேன். இப்போ இனிமே விட மாட்டேன். அந்த நூல் வந்துட்டா உட்காந்து கம்ப்ளீட்டாக படித்து எந்த வார்த்தையில் அவர் விட்டு அதுலேயே ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கு சாஸ்திரங்களை கேட்கணும்னு நினச்சேன். அத்தியாத்மம் சொல்றதா அத்தியாத்மயம் அப்படின்னு சொல்றதா எதுவும் தெரியல. 2 சொல்லாடல் வந்து அத்தியாத்மம் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அத்தியாத்மியம் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க. 2 சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்று நல்லா ஆழ்ந்து படிக்கணுங்க. ஆழ்ந்து படித்தா பரமாகம் படிக்கிறவங்க, தத்துவம் படிக்கிறவங்கலாம் இதை படிங்க. இதை படிச்சுட்டா வாழ்க்கையில் சண்டையே வராது. கணவன் மனைவி சண்டை வராது. நயத்தை நல்லா படிச்சுட்டு வச்சுங்க. பிறர் பேசுகிற கோவம் இருக்குல்ல, அவருடைய நிலையிலிருந்து நம்ம நினச்சி பார்ப்போம். சொல்லுது புரியுதுங்களா? ஒருத்தர் பேசும்போது மரத்தனமாக பேசுவார், எரிச்சல் வந்துடும், நமக்கு கோவம் வந்துடும். இப்போ கோவம் வராது நயத்தை பற்றி கற்றுக்கிட்டா. ஏன்னா எதிராளிகளுடைய மனநிலையில் நாம் யோசிப்போம். அதுதான் ஆங்கிலத்தில் கூட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நான் கிளாஸ் எடுப்பேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கூட அந்த நயத்தை பற்றி தான். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நயத்தை பற்றி தான். அதனால் வாழ்வியலில் உங்களை சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு, தத்துவத்தை நன்கு புரிந்துவதற்கு நயம் பற்றிய அறிவு அவசியம். அதற்கு இந்த நூல் உதவி செய்யும் என்று கூறி வாய்ப்படுத்த மிக இப்போ நேரம் ஒதுங்கி இருக்கிறதுனால எப்படி நம்ம இந்த மீட்டிங்கை கொண்டு போக போகிறோம்ன்ற ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தை சொல்லி கொடுக்குறேன். சின்னதுரை கையால் இந்த நூலை வெளியிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். இதெல்லாம் அவர் தத்துவத்தை ஆழ்ந்து படிக்கிறவர் என்ன மாதிரி அவரும் இன்ஜினியர். ஆனால் தத்துவத்தில் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சவர் எடுத்து சொல்லுவார். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவார் விஷயத்தை. அதுதான் முக்கியம். தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது வேற, எதிர்க்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். அதனால் மிக வல்லுநர் அவர். அதனால் அவர் இதை வெளியிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். அவர் ஒரு 7-8 நாளைக்கு முன்னே தான் கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி புஸ்தகம் தயாராகுது, நீங்கள் தான் உங்கள் பெயரை வெளியிடணும் அப்படின்னு. இப்போ அதை பற்றி தான் என்னப்பா பேச முடியும் அப்படின்னு. ரைட்டுங்க, அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிக்கிறேன்.
புஸ்தகம் கையில் கிடைக்க சில பேருக்கு ஆகும். அது அது வந்த பிறகு நீங்கள் அது போல் அன்றைக்கி மறுநாளே ரிலீஸ் பண்ணுற ஒரு டேட் அந்த மாதிரி முடிவு அதுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த வயசில் இந்த 7-8 நாட்கள் 550 பக்கம் கொண்ட அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படித்தாங்க. ரொம்ப அசந்து போயிட்டாங்க. அதாவது இந்த ஏஜில் கம்ப்யூட்டரில் படிக்கிறது அது வந்து ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் என்ன சோறும் படிக்கும் போதே நவுந்து போகுது சார். அதை அவ்வளோ அதை வந்து இந்த வயசுல இவ்வளவு குறுகிய காலத்துல அவ்வளோ பக்கத்தையும் படிச்சு எல்லாத்தையும் சொல்றாரு. அதை அவர் முதல்ல உங்களுக்கு எடுத்து சொல்வாரு. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி எல்லோரும் ஒரு கையில் எடுத்து உங்களுக்கு காட்டுவோம். பிறகு இங்கே நிறைய டோனர்ஸ் வந்துருக்குறாங்க. ஒரு முக்கியமான டோனர்ஸ் முதல்ல டோனர்ஸ் யார் யார் கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு பிரதியை அவங்க கையாலேயே அவங்களுக்கு வழங்கும். அதுக்கப்புறம் நான் நூலை பற்றி ஏதாவது பேச டைம் இருந்ததுன்னா 1-2 வார்த்தைகள் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இப்போது சின்னதுரை ஐயா அவர்கள் அந்த நூலின் ஆழத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதாவது பேசி முடிச்சுட்டு அப்புறம் அதை முடிச்சு அவருக்கு நூலை காட்டுமாறு உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. பேச வராது. மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறியாளர், மதிப்பிற்குரிய பொறியாளர் பூபாலன் அவர்கள் என்னை அறிமுகம் செய்யும் பொழுது இந்த வயதிலே சொல்லியே இருந்தார். எனக்கு வயதை பற்றி நான் கவலையே போட்டுட்டேன். எனக்கு இவ்வளோ வயசாச்சு நான் என்னைக்கு நினைக்கிறதில்லை. திடீர்னு கடைசியில் வீட்டுக்கு தெரியும் டாக்டர் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டாரு. சரி, இந்த மருந்தெல்லாம் நிறுத்தி தான் பார்க்கலாம், என்னதான் வந்து பார்க்கலாம், வலி இருக்கா நோய் இருக்கான்னு பார்க்கலான்னு ஒரு மன வலிமை கொண்டு நிறுத்திட்டார். நல்லா தான் இருக்கேன். அதனால என்னன்னு கேட்டால் வயசை பற்றி யாரும் நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் வயசை பற்றியே நினைக்காதீங்க. மன வலிமை தான் முக்கியம். மன வலிமை இருந்தால் நீங்கள் இன்னும் நல்லா நாள் வாழலாம். அதுதான் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இது இவர் ஒரு 4 நாளைக்கு முன்ன என்கிட்ட பேசினார். இந்த குளத்தூர்லையே அவர் கேட்டார், முதல்ல எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் முதல்லையே கொஞ்சம் மஞ்சா இருந்தேன். என்ன இல்லைங்க, உடம்பெல்லாம் சரியில்லை சொல்லி தப்பிச்சுட்டு இருப்பாரு. ஆனால் என்ன சொல்லிட்டாரு, நான் என்ன சொன்னேன், என்ன நல்லா தான் இருக்கேன். சென்னையில் உள்ள ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிறேன், வெளியூர் மட்டும் நான் போகிறதில்லை. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கோவில் ஃபங்க்ஷனோ ஒரு மேரேஜ் இன்விடேஷன் எல்லாரும் போயிருந்தா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீங்கள் குளத்தூரில் எனக்கு 25ஆம் தேதி புக்கை வெளியிடலான்னு இருக்கேன், அதுக்கு நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எந்த புக்கு வெளியிடணும் அப்படின்னு கேட்டோம். நயசக்கரம் அப்படின்னாரு. சரி, நயசக்கரம் நான் நயத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கேன். ஏன்னா எந்த ஆகம நூல் எடுத்தாலும் நம்மளுடைய நூல்கள் எடுத்தாலும் நயத்தை பற்றி அதில் வராது இருக்காது. எல்லா ஆகமத்திலையும் நயத்தை பற்றி சொல்லுவாங்க. அது 1-2 பேஜ் இருக்கும். தத்தாசுத்தத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல சிலதெல்லாம் நம்ம சீபாலவாண்டி புக்கு எழுதியிருக்காரு, சுமார் 4-5 வரி தான் இருக்கும். அதே சர்வாத சித்தியில் பூஜை பார்த்த எழுதியதில் 2-3 பேஜ் இருக்கும், நயத்தை பற்றி இருக்கும். அவ்வளோ விரிவாக சொல்லுவாங்க. அப்புறம் ஜனனி எழுதியிருக்காரு, நம்ம சாஸ்திரியார் சுபசுந்தர சாஸ்திரியார் எழுதியிருக்காரு. இவங்கொன்றுலாம் எழுதி படிச்சிங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு ஒரு 2 பக்கம் 3 பக்கம் நயத்தை பற்றி இருக்கு. நம்ம நூலை படிக்கும்போது அதான் தெரிஞ்சுக்கிறோம். பட் நயச்சக்கர நூல் எவ்வளோ பேஜுங்கன்னு கேட்கலான்னு 550. நயத்தை பற்றி 550 பேஜ் அளவு எழுதுறதுக்கு பரவாயில்லையே, இது நல்ல நூல் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவர் சொன்னார், எழுதுறது யார், இதெல்லாம் உகந்தன் பாகுனாரு அப்படின்னா எல்லாம் சொல்லிகிட்டே வந்தார். தமிழாக்கம் பண்ணியிருக்காரு அப்படின்னா சொன்னதுக்கப்புறம் சரி, அந்த புக்கில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் என்னத்தை நான் சொல்கிறதுனால அப்படின்னு
போது அவர் சொன்னார், நான் அந்த புக்கில் உள்ள சில வாகனம் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை நீங்கள் படித்து ஏதோ 4-5 வார்த்தை சொன்னால் போதும் அப்படின்னாரு. நான் இங்கே வந்த பிறகு 4-5 வார்த்தை தான் பேசலான்னு வந்தேன். பட்டு நம்ம தலைவர் சாஸ்தியார் அவர்கள், சுகுமாரன் அவர்கள் எல்லாம் பேசும்போது பார்த்தா 4-5 வார்த்தை பேசுறதுக்கே எனக்கு ஒன்றும் கிடையாது. 2 வார்த்தை 1 வார்த்தை தான் பேசலாம் போட்டேன். அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பேசிட்டாங்க, ஞாயிற்று பற்றி எல்லாத்தையும் பேசிட்டாங்க. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா சுகுமாரன் வந்து சிறந்த எழுத்தாளர், நம்ம அந்த சுகுமாரன். தஞ்சை சுகுமாரன் சிறந்த பேச்சாளர். சாஸ்திரியார் 2ம் கலந்தது தான், பேச்சாளர் எழுத்தாளர் எல்லாத்தோடையும் உள்ளது. எப்பவுமே சாஸ்திரியார் பேச்சு கேட்டோம்னா, சாஸ்திரியாருடைய எழுத்தை படித்தோம்னா நமக்கு ஏதாவது சந்தேகமே வராது. அந்த அளவுக்கு எழுதக்கூடிய மிக திறமையான ஒரு நமக்கு எல்லாம் கொடுத்த ஒரு வரம். ஸோ எனக்கு சந்தை சுகுமாரன் வரன்னு தெரியாது, ஆனால் அவர் வருவார்னு தெரியும். சாஸ்திரியார் எப்படி சீக்கிரம் படிக்கிறாரு, அவர் இருக்காரு. ஸோ அவர் முன்னில் போய் நம்ம எப்படி இதை வந்து என்ன வார்த்தை சொல்கிறது, நூலை வெளியிட்டுலாம், புக்கை திறந்து கொடுத்தாங்கன்னா நூலை அப்படி காமிச்சு புக்கெல்லாம் காமிச்சு தான் நூல் அப்படின்னு பண்ணிருக்கலாம். பட் அதை பற்றி 4 வார்த்தையாவது பேசணும் இல்லையா. இவர் 4-5 பக்கம் அனுப்புறேன்னு சொன்னார். அந்த புக்கு பூராவுமே பிடிஎஃப்ல எனக்கு காமிச்சிருக்காரு. 6 மணிக்கு காமிச்சிருப்பாரு. நான் என்ன டிஃபன் 6 மணிக்கெலாம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்து சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பிச்சு 7 மணிக்கு படிக்க ஆரம்பித்தா ராத்திரி 2 மணி வரைக்கும் அந்த பிடிஎஃப். அதில் என்னன்னாங்க, நமக்கு முக்கியமான அப்படியே ஸ்கிப்பா பண்ணி முதல்ல அணிந்துரை யார் சொன்னாங்க. அப்புறம் அவருடைய உபத்தன் பாடலுடைய முறை என்ன சொன்னார், அவரோட முடிவுரை என்ன, அது சொன்னால் என்ன உதாரணங்கள், கேள்வி பதில் என்ன, இதெல்லாம் முக்கியமாக கவகவன்னு அப்படியே மனசுக்குள்ள ஏற்றிக்கின்னு அப்புறம் தான் பார்க்கும்போது கடைசியில் சரி ஓரளவுக்கு நமக்கு புரியுது. இது வந்து நம்ம பேசலான்ற ஒரு முடிவு வரும்போது தான் அதில் அணிந்துரை எழுதினவரை பற்றி நான் ஒன்று சொல்லணும். சுதா ராபிராஜன் எழுதியிருக்கேன். நான் இவரை கேட்டேன், ஒரு சுதா ராபிராஜன் போட்டிருக்கீங்களே, அவர் வந்து அறிமுக உரை எழுதியிருக்கார். அறிமுகம், அந்த அறிமுக உரையை படித்தாவோ அது ஒன்று படித்தாவோ போதும், மிக அருமையாக எழுதியிருக்காங்க. பெங்களூர் சுதா ராபிராஜன் யாருங்க எனக்கு தெரியல அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு ஸ்ரீதர் தெரியுமாங்க, யார் விழாக்குடி பார்க்குற ஸ்ரீதரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், பொழுது பக்கத்தில் இருக்கிற விழாக்குடி பார்க்கறதுல ஸ்ரீதரா அப்படின்னு கேட்கணும். ஐயா ஒரு சிறந்த சொற்பொழிவாளர், நல்ல விஷயம் தெரிஞ்சவராச்சு, அவர் தேவக்குடி வாத்தியாருக்கு அவர் தான் பொண்ணு கட்டது அப்படின்னு. ஐயோ அப்படின்னா அவங்களுக்கு நாகராஜ் தெரியுமான்னு கேட்டார். நாகராஜ் என் வீட்டுக்கு 10 தடவை வந்திருக்காருங்க. ஏன்னா தீபக்குடி பஞ்ச கல்யாணத்துக்கு முந்தி 10 தடவை என் வீட்டுக்கு வந்திருக்காரு. நைட்டு 11 மணி வரைக்கும் நானும் நாகராஜும் பேசிகிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு நாகராஜ் நல்லா தெரியும். 11 மணிக்கு மேலே தான் அவர் விழாக்குடி பார்த்தோம் கிளம்பி போவார். ஸோ நாகராஜனுடைய ஒய்ஃபு தான் சுதா, சுதாவுடைய அப்பா தான் ஸ்ரீதர். ஸோ இதெல்லாம் தீபங்குடி இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஓஹோ என்ன அருமையாக அந்த எழுதிக்காலத்தில் அவங்க யூஎஸ்ஏ இருக்காங்களா இருக்காங்களான்னு கேட்டேன். யூஎஸ்ஏ அவங்க டாக்டர் இருக்காங்க, பட் நாகராஜ் உடைக்கிறது அப்படி. அது என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு அதை போகும்போது அதே மாதிரி அணிந்துரை எழுதியிருக்காரு. யார் அணிந்துரை? நம்ம ஊருக்காரர் தான், மேலே அத்தி பார்க்குறோம், இங்கிருந்து போனவர் தான், அங்கே இருக்கார், வைஸ் பிரின்சிபலாக இருக்கார், ராஜஸ்தான் இருக்கார் அப்படின்னா அவர் அணிந்துரை கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி எல்லாமே ஒன்று விட நான் கட்சியில் சரி முடிவுரை என்னதான் சொல்கிறாரு டாக்டர் உட்காந்து பாருன்னு சொல்லிட்டு அந்த முடிவுரையை 2 தடவை படித்தேன். அதெல்லாம் செஞ்சுருக்காரு. அப்புறம் இதை பற்றி சொல்லும்போது அவரே சில விளக்கங்கள்லாம் சொல்கிறார். யாருக்கும் பாருங்கள், இந்த விளக்கங்கள்லாம் எப்படி இவர் அருமையாக வந்து தூய தமிழில், ஏன்னா நான் தமிழ் தானே படிச்சிருக்கேன். அந்த இதில் அவர் அனுப்பிச்சதில் வந்து பிடிஎஃப் தமிழ் தான், இவர் எழுதின எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி வந்து நமது பொறியாளர் பூபாலன் வந்து எப்படி நமக்கு புரியும்படியாக எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தேன். சரி நயன் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இவர் சொல்லிட்டாரு, சாட்சியார் அருமையாக சொன்னார், அவரும் சொன்னார், இவர் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு சொன்னார். ஸோ புக்கோட அவர்கிட்ட கொடுத்துட்டு நீயே வெளியிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அருமையாக பேசினார். ஆனால் நயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு விஷயம், ஒருத்தர் டெய்லி கோயிலுக்கு போவார். அவர் கோவில் போகிற பழக்கம் உண்டு. அவர் வியாபாரி. அவருக்கு என்னன்னு கேட்டால் வேறு ஒன்றும் விஷயம் தெரியாது, தர்மத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. கோயிலுக்கு போயிட்டே இருக்கும்போது போயிட்டு சாமியை கும்பிடுவார், போயிட்டு
உட்காருவார், ஜபம் பண்ணுவார், கொஞ்ச நாள் சாத்தியம் பண்ணுவார், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவார், வியாபாரத்தை கவனிக்க போயிடுவார். ஒரு நாள் அந்த ஊரில் அவருக்கு சாமி கும்பிட்டு வரும்போது அங்கே ஒரு மகான், ஒரு முனி மகாராஜா இருந்திருக்காரு. அந்த முனி மகாராஜை பார்த்தோன்னே இவர் போய் கும்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு சைலண்டாக. இது வந்து நடந்தது வடநாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் ஐயோ முனி மகாராஜா இருக்காரு, நம்ம ஆஃபீஸ் போகிற நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் பாகாவில் போகிறார் ஆடு இருக்காங்க இந்த காலத்தில். ஸோ அப்புறம் அவர் கேட்குறாரு, இல்லைங்க நான் டெய்லி தினந்தோடு கோவிலுக்கு வரேன், சாயங்காலம் வர முடியாது, காலையில் வரலான்னு. சிலதான் வந்து தர்ம பிரச்சாரம் நடக்குது, அதை மோட்சத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மோட்சம் தான் எனக்கு இன்னும் புரியல. ஏதோ சாமி இருக்காரு, தரிசனம் பண்ணுறேன், அப்புறம் சாத்தியம் பண்ணுறேன், பஞ்ச நமஸ்காரம் மந்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மகானை கேட்குறாரு, முனி மகாராஜ். அப்போ அவர் சொல்கிறாரு, மோட்சம்னா உன்னுடைய விருப்பு வெறுப்பு அதனால் வரும் பாவகர்மம். அடுத்தது வந்து நோ கர்மம்னு வச்சுக்கலாம். நோ கர்மம் வந்து நமது உடலால் வருது. திரவிய கர்மம் எதனால் வருது? எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் சிம்பிள், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த கர்மங்கள் இந்த உயிரில் சேர்ந்திருப்பதை சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒரு உன்னத நிலைமை, அந்த உன்னத நிலைமை அப்படின்னு சொன்னால் உனக்கே புரியாத ஒரு உன்னத நிலைமை, வரம்பில்லாத அறிவு, வரம்பில்லாத சுகம், வரம்பில்லாத தரிசனம், வரம்பில்லாத அறிவு, இப்படியெல்லாம் அந்த வரம்பில்லாத நிலைமையை போயிட்டு அந்த நிலைமையை நீ உன்னால் உணர முடியாத, உலகத்தையே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கு, அதுதான் மோட்சம் அப்படின்னு அவர் முனி மகாராஜ் சொல்கிறார். அப்போ இவர் கேட்குறாரு, அப்படி அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு வழிமுறை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, சரி வழிமுறைன்றது எப்படி சொல்கிறார், தத்துவாசத்தை சொல்கிறார். எல்லாரும் உங்களுக்கு தெரியும், ஒரே வரி தான், தத்துவாசத்தில் முதல் வரிகள்லாம் ஒரே வரி தான். அதை சொன்னோடனே அவர் அது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்குறாரு. அதை மட்டும் தெரிஞ்சவன் இல்லை இல்லை இல்லை, இது வந்து இது வழி, இது ஒரு வழி. அந்த வழியில் சொல்லிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் இருந்து தத்துவங்கள் இருக்குது. அந்த தத்துவங்களை புரியணும். தத்துவங்களை உங்களுக்கு நியாயமாக பார்த்தோன்னா 7 தத்துவம்லாம் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிடலாம். உயிர் இருக்குது, உயிர் எல்லாத்துக்கு ஆசிரமம், அப்புறம் சம்பர நிர்ஜர மோட்சம் அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஆனால் அதில் டீட்டெயிலாக நீங்கள் உள்ளே போகும்போது தான் சிலதெல்லாம் நமக்கு புரியாது. அதை புரிஞ்சு கொள்வதற்குத்தான் நயம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு இவர்கிட்ட சொல்லும்போது இவருக்கு ஒன்றும் புரியல. என்னடா அதையும் மும்பனின் மூணு வழி சொல்கிறாரு. சமயம் தரிசனம், ஞானம், சாரித்திராணி, மோட்ச மார்க்கம்னு சொல்கிறாரு. அப்புறம் தத்துவார்த்த சித்தானம், அர்க்காட்சி, சமய தரிசனம். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது இவருக்கு சரி, இதை நம்ம அவர் நல்ல ஜீவன், இதை நம்ம ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான ஆகமெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவருக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் வேண்டிய இவ்வளோ போல் அறிஞர்களை கேட்குறாரு. நீ ஒன்றுப்பா நயத்தை பற்றி நல்லா படி, நயத்தை படிக்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு நல்லா விஷயம் தெரியும். முதல்ல கேட்குறாரு, நயன்னா என்னங்கன்னு கேட்கும்போது தான் இவர் சொல்லிட்டாரு, கீழே பிரமாணம் மூலம் ஒரு வஸ்துவை முழுமையாக அறிஞ்சிக்கலாம், நயன்றது ஒரு பகுதி எடுத்து அறிஞ்சிக்கலாம். ஸோ ரெண்டுமே முக்கியம்தான், பிரமாணம் முக்கியம்தான், நயம் முக்கியம்தான். ஆனால் இதை படித்து ஆகமத்தில் உள்ள மிக நுணுக்கமான கருத்துக்கள், சூஷ்மமான கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு இது அவசியம். அதை எல்லாம் இதோட போல ஒரு பண்டிட்லாம் சொல்லும்போது அவர் நயத்தை பற்றி படிக்க ஆரம்பித்தார். நயத்தை பற்றி படிக்க ஆரம்பித்து ஆகமெல்லாம் படித்து அப்புறம் அவர் வந்து அவருடைய கதை அப்புறம் வச்சுக்கலாம். அவர் வந்து முனியாகி அப்புறம் தவம் செய்து எல்லாம் போயிட்டு அவர் எந்த கதையும் நல்ல கதையை அடைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த ஒரு கதை சொல்கிறாங்க. ஆரம்பம் ஒரு இன்ட்ரடக்ஷன் வரும்போது நயத்தை பற்றி ஒரு புக்கில் படித்தேன், அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸோ இவர் சொன்னார், நயன்றது ஒரு உதவி, ஒரு நிச்சய நயம். நமக்கெல்லாம் நிச்சய நயம் விவகார நயம் தான் தெரியும். கோவில் செய்கிற மண் குடம், நெய் குடம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம்.
நான் என்ன சொல்லுவேன், ஒருத்தருக்கு இருந்து கோயிலுக்கு போகிறாரு, கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணுறாரு, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அது விவகார நியாயம், விவகாரம் தான் அது. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, சுவாத்தியாகம் பண்ணி அவர் வந்து பிரதிமாதாரி ஆகி அதுக்கப்புறம் வந்து எல்லா வீட்டை தொடர்ந்து முனி மகாராஜ் ஆகி மறுபடியும் தவம் செய்து அந்த தன்னை அறிந்து அதுதான் முக்கியம். தவம் செய்து தன்னை அறிந்து தன்னுடைய ஆத்மாவினுடைய தோய்ந்து இருந்து அந்த உன்னத நிலைமைக்கு போகிறார் இல்லையா, அந்த உன்னத நிலைமைக்கு போகிறதா நிச்சய நயம். அது சிம்பிளாக அப்படின்னு சொல்லி நான் நிறைய இந்த 550 பக்கத்தில் உள்ளதை நான் கிட்டத்தட்ட 2லேருந்து அது ஒரு 2 மணி நேரம், இது ஒரு 7 மணி நேரம் படிச்சிருக்கேன். நிறைய சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் என்னன்னு கேட்டால், இது மட்டும் நூல் வெளியிடுறது மட்டும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்ம பேசினே இருக்கலாம். விதானம், அடுத்தது விதானம் இருக்குது. ஸோ விதானம் முக்கியம். அந்த விதானத்தில் கலந்து கொள்றதுக்காக நிறைய இருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம பாட்டு பேச வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். சில விஷயங்கள்லாம் இவரே மிக அருமையாக எடுத்து சொல்லியிருக்காரு. அதில் அந்த புக்கில் வந்து பார்க்கும்போது அவரே கேள்வி பதில். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ 47 பிரிவு, ஒவ்வொரு பிரிவையும் சொல்கிறாரு. அதில் அருமையாக எழுதியிருக்காரு கோபாலன். அதை நீங்கள் படித்தாவே போதும். அது அந்த கேள்வி பதில் நான் ஏன்னா அந்த எல்லாம் படிக்கும்போது பிடிஎஃப்பில் படிக்கும்போது கேள்வி என்ன பதில் என்ன அதெல்லாம் ஈஸியாக புரியுது. அப்புறம் இப்போ நடைமுறைக்கு என்ன ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு உதாரணம், 2 உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 5-6 நிறைய உதாரணம் நிறைய சொல்கிறார். ஒரு உதாரணம், 2 பேர் நடந்து போகிறாங்க. ஒரு ஊர்லேருந்து 2 பேர் போகிறாங்க. போகும்போது தாகமாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, போன உடனே ஒரு ஊர் தென்படுது. அங்கே ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் உட்காடுறாங்க. டீ கடையில் உட்கார்ந்தோடனே அவர் டீ போடுறதுக்காக தண்ணி கொதிச்சிருக்கு. தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணார், இது தண்ணி தானே, இந்த தண்ணியினுடைய சுபாவம் என்ன, குளிர்ச்சி. தகான்னு எடுத்து போயிட்டு என்ன பண்ணார், இவர் ஒரு டம்ளர் எடுத்து போயிட்டு அதை எடுத்து தகான்னு ஊற்றுறாரு. அவர் யாருன்னா நிச்சயத்தை மட்டும்தான் நம்புறவர். நிச்சயம் விவகாரத்தை நம்புறது இல்லை அவர். ஆனால் விவகாரம் நிச்சயம் 2 தான் முக்கியம். விவகாரத்தை பிடிச்ச உடனே இவருக்கு நாக்கெல்லாம் வந்து போச்சு, தொண்டெல்லாம் வந்து போச்சு, வயிறு ஒரு மாதிரி ஆகிட்டு ஐயோ அடிச்சுட்டு உட்காந்துட்டார். கஷ்டப்பட்டு உட்காந்துட்டார். அடுத்த நண்பர் பார்த்தாரு. அவர் என்னடா அது, தண்ணி சூடாக இருக்கு, இது போய் எப்படி குடிக்கிறது? தண்ணியினுடைய சுபாவம் குளுமை தான், ஆனால் சூடாக இருக்குது. அந்த நெருப்பை எடுத்துட்டோம்னா அது குளுமையாக எடுப்போகுது. அது நெருப்பு எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுவானா, டீ கடைக்காரன் உதவி பண்ண மாட்டான். அதனால் நம்ம தண்ணிக்கு தாகம் இருந்தாலும் பரவாயில்ல, குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் எழுதின புக்கில் வருது, அது ஒரு உதாரணம் வருது. அவர் தண்ணி குடிக்காமே கஷ்டப்பட்டார், இவர் தண்ணி குடித்து கஷ்டப்பட்டார். ஆனால் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த 2 நியாயமும் தேவை. நிச்சய நியாயமும் தேவை, விவகாரம் நியாயம். அடுத்தது ஒரு சின்ன உதாரணம் தான். ஏன்னா ஒன்று சாதாரண நடைமுறையில் உள்ளது சொன்னேன், இன்னொன்று காவியத்தில் உள்ளது சொல்கிறேன். ஆஞ்சநேயர் அது வருது. ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு படையை எடுத்துக்கிட்டு இன்னொரு நாட்டுக்காக, அந்த நாட்டை ஜெயிக்கிறதுக்காக போகிறார். ஆஞ்சநேயர் அந்த படையோடு போகும்போது நடுவேல இருட்டி போச்சு. இருட்டி போன பிறகு அங்கே மானசரோவர் ஒரு இருக்கு. அங்கே போனோன்னு என்ன பண்ணால் நைட்டு படையெல்லாம் தங்குது, இவரும் தங்குறாரு. தங்கின பிறகு ஆஞ்சநேயருக்கு மனைவி ஞாபகம் வந்துடும். அப்போ இரவில் மனைவி பிரிஞ்சு நல்ல நாளாக இருந்திருக்காரு. அப்போ அருகில் உள்ள நண்பனை கூப்பிட்டு கேட்குறாரு, நம்ம நைட் பூரா அங்கே தானே தங்க போகிறோம், இரவு பூரா ஒன்று வேலை ஒன்றும் இல்லையே, காலையில் தானே எழுந்து போக போகிறோம், என் மனைவி அருகில் தான் இருக்கிறார்கள், அவர் போய் நான் பார்த்தார் என்ற அவர்களை பார்த்து சில வார்த்தைகள் பேசிவிட்டு வருகிறேனே என்று கேட்குறாரு. இவர் நண்பர் புரிஞ்சுக்கிட்டார். சரி ஒன்று வேலை ஒன்று இல்லை, அவர் மனைவி மேலே ஒரு ஞாபகம் வந்துடுது சொல்லிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு இட்டு போகிறார். ஆஞ்சநேயரை இட்டு போயிட்டு அங்கே போகிற உடனே அந்த கதவை தட்டுறாரு. பணிப்பெண் வராது. யார் மனைவினுடைய பணிப்பெண் வந்து கதவை திறக்கிறாங்க. திறக்கும்போது இவர் எடுத்து சொல்கிறார், வந்து ஒரு ஆஞ்சநேயர் வந்திருக்காரு, அவர் மனைவியை பார்க்க பிரியப்படுறாரு. பார்த்து ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு மட்டும் போகலான் இருக்கார். அவர் சொன்ன உடனே
அதனால் நீ உள்ளே சென்று மனையனுடைய அனுமதி கேட்டு வா அப்படின்றார். இவரை பார்ப்பதற்கு நள்ளிரவில் அவர்கள் பிரியப்படுகிறார்கள், கேட்டுவான்னு சொல்லும்போது பணிப்பெண் உள்ளே போயிட்டு மனையை கேட்ட உடனே வர சொல்ற அப்படின்றாங்க. உள்ளே போகிறாரு, கொஞ்ச நேரம் பேசுகிறாரு, அப்புறம் வந்துடுறாரு. அதில் என்ன சொல்கிறாரு உக்கம்சன் பாருகிறாரு, இதில் 2 நயம் வருது. எப்படின்னு கேட்டால் இங்கிருந்து அழைச்சி போகிறாரு பாரு அவருடைய நண்பன், அவர் மனைவனுடைய வீட்டுக்கு அழைச்சி போகிற வரைக்கும் விவகார நயம்தான் அவர் செய்கிறது. அது மட்டும் இருந்தால் போதுமா? நிச்சய நயம் வேணும். படிப்பெண்ணினுடைய உதவி இல்லாமல் பார்க்க முடியாது. அந்த படிப்பெண் செய்திருக்கா பாரு அந்த உதவி, அதுதான் நிச்சய நயம் அப்படின்னு இவர் உக்கம்சன் பார்க்கிறாரு. மிக அருமையாக சொல்கிறாரு. இது 1-2 இல்லை, கிட்டத்தட்ட நிறைய உதாரணம் சொல்கிறாரு. நடைமுறை உதாரணம், காவியத்தில் உள்ள உதாரணம் சொல்கிறாரு. இதெல்லாம் நான் இந்த 72 அதை படித்தேன். சரி, எல்லாமே கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் தெரியறதுனால கொஞ்சம் எல்லாம் படித்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் அருமையாக எழுதியிருக்காரு. இந்த அருமையான நூலை எழுதுறதுக்கு உதவி பண்ணவங்க யார்? 83 பேர். 83 பேரை நான் பாராட்டால் இருக்க முடியுமா? 83 பேர் உதவி பண்ணியிருக்காங்க. 20,000 500 வரையும் உதவி பண்ணியிருக்காங்க. 500 1000 கடைசி வருது. 83 பேருடைய உதவியினால தான் இந்த புக்கை அவரால் எழுத முடிஞ்சுது. இல்லாட்டாலும் அவருடைய சொந்த பணத்தை கொண்டு எழுதுறதுக்கு அவருக்கு அது உண்டு. இருந்தாலும் எல்லோரும் கலந்து கொண்டு இதை செய்து வேண்டும். 83 பேருடைய பணம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நூலின் விலை என்ன ஆயிடுச்சு? கம்மியாக 100 ரூபாயா? 100 ரூபா போட்டது. 550 பக்கம் பேர். நான் கேட்டேன், என்னங்க 100 ரூபா போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம், எல்லாம் அந்த 583 பேர் கொடுத்த பணம் இருக்க பொருள் இருக்கு, அதை வச்சே கூட இதெல்லாம் பிடிச்சிருக்கலாம். ஃப்ரீயாக கொடுத்தா எல்லாரும் தீங்கு போயிட்டு சொல்லுவாங்க, அதனால ஒரு வேலை தான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவன் சொல்லியிருக்காங்க, யார் இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தவன் சொல்லியிருக்காங்க, சார் 550 பக்கத்துக்கு இப்போ இருக்கிற பேப்பர் விலையில் பிரிண்ட் சார்ஜ் ப்ரூஃப் இதெல்லாம் பார்க்கறதுக்கு 1000 ரூபா போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் 100 ரூபா போடுறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்படி இந்த நூலுக்கு அந்த 100 ரூபாயை கொண்டு வருவதற்காக 100 ரூபாவோட தேவையில்லை, 0ன்னு போட்டுக்கலாம். 100 ரூபா இன்னும் 10 ஒன்றா சேர்ந்துருக்காரு, 100 ரூபா போட்டு அதுக்கு உதவி பண்ணவங்களாம் இருக்காங்க. 2 பேர் இங்கே இருக்காங்க, சில பேர் வாங்க. அந்த ஒரு அன்பான உள்ள நிலை என்னை நினைஞ்சது. என்னுடைய நெஞ்சான உள்ளத்தில் நான் அவளை பாராட்டுவேன். ஏன்னா அவளுடைய பாராட்டாமல் இருந்தால் நான் இங்கே இருப்பதற்கு அருகதில்லை. ஏனென்றால் அவருடைய உதவி தேவை. அடுத்தபடியாக முதல்ல நான் சொல்லியிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நூலை வெளியிடுறதுக்கு சாட்சியார் அங்கே இருக்காரு. நமக்கு என்ன எப்படி நீ வெளியிடுறது? நான் வந்துட்டு ஒரு அரகுர வைத்தியம்தான், அவங்களாம் முழு வைத்தியர். ஏன்னா அப்படி நம்ம போனோம்னா ஒரு டாக்டர், எந்த டாக்டர் பார்க்கலான்னா நல்ல எக்ஸ்பர்ட் பெரிய டாக்டர் இருந்தால் தான் போய் பார்ப்போம், அவர் தான் கரெக்டாக கொடுப்பாரு. அரகுர டாக்டர் போயிட்டு அவன் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு வேறு மாதிரி ஆகிடும். நான் அரகுர டாக்டர் ஆச்சு, நான் போய் இல்லாத நான் போயிட்டு நான் பேசுறது அவர் எதற்க என் மேலே உள்ள அன்பினால் ஒன்றா எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் நினைக்கலாம், இவர் எதுக்காக வந்தார், பூரா தெரியாத என்னத்துக்கு வந்துட்டு மக்கள் வெளியிட்டு வந்தார் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். ஆனால் நான் நிறைய படிக்கும்போது புத்தகத்தை வெளியிடுறது, அதாவது நம்ம தர்மத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒரு அருகதை வேணும். உங்களை போல் கேட்குறாங்க பாரு, கேட்குறவங்களுக்கு ஒரு அருகதை வேணும். ஏன்னா கேட்குறவங்க இதை உண்மையாக இருந்து அதனுடைய கேட்டு பலனை அடைஞ்சாங்கன்னா நல்லது. சொல்கிறாரு, அதை விட இன்னும் அருகதை வேணும். அப்படி அருகதை இல்லாமல் அதனுடைய ஞானம் இல்லாமல் ஒருத்தர் வந்து நானும் பேசுகிறேன் அப்படின்னு பேசிட்டாருன்னா, ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவன் நரது தான் போவான், நிறைய தான் அவனுக்கு. ஸோ என்ன சொல்ல, நான் அறகுறி டாக்டர் மாதிரி நானும் அறகுறியாக இருந்த ஒரு ஞானத்தை அதிகம் படிக்காமல் இருந்து உங்கள் எதை வந்து சொல்ல ஆரம்பிச்சுன்னா நரகத்துக்கு போனால் என்ன பண்ணுறது? போய் தான் தீரணும். அது 7வது நகரப்பா 1வது நகரப்பா யாருக்கு என்ன, நம்ம கையில் இல்லை. நம்ம செய்கிற பாவம் அது 1வதுலையும் போகலாம் 7வதுலையும் போகலாம். துணிஞ்சு தான் நான் வந்தேன். சரி, சாஸ்திரியார் வந்து எப்படியும் தவறு இருந்தால் பிற்பாடு நான் தலையை கூப்பிட்டு கேட்பேன் ஃபோனில், ஏங்க நான் எதனா தவறாக பேசிட்டேன் சொல்லி நான் திருத்திக்கிறேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எனக்கு சில ஐயங்கள்லாம் ஏற்படும். வீட்டில் சொல்லுவாங்க அடிக்கடி. நான் சில டாக்டர் போகும்போது சொல்லுவாங்க, சார் இன்ஜினியர் சார்
உங்களுக்கு எதை எடுத்தால் சில சந்தேகங்களாக கேட்கும்போது ஏதாவது சந்தேகம் தான் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இந்த நூல்லையே சந்தேகம் வரும்போது நான் கேட்காம இருக்க முடியாது. அதனால் எனக்கு இந்த உங்களிடையே முதல்ல சரின்னு யோசனை பண்ணேன். பிற்பாடு வீட்டிலே இருக்கிறவன் டெய்லி இருந்தால் கேலண்டர் உள்ள சாமி தான் கும்பிட்றோம், படத்தில் உள்ள சாமி தான் கும்பிட்றோம். ஆக்சுவலாக கோவிலுக்கு போயிட்டு நிஜ உருவத்தை நம்ம கும்பிட்றதுக்கு அது சான்ஸ் இல்லை. இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம் பூபால் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம் வந்துருக்கு. அடுத்தது இருக்கிறவங்கெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 99% எல்லாரும் எனக்கு அறிமுகமானவன் தான். எல்லாம் பழைய முகம் தான். பழைய முகத்துக்கு பார்த்தா எனக்கு எல்லாம் கொஞ்சம் தம்பி ஏற்படும், மனத்துக்கு ஒரு வலிமை ஏற்படும். நான் முதலே அந்த வீடியோவில் ஜீவசிந்தாமணி சொற்பொழி ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன். நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு தெம்பு வருது, எனக்கு ஒரு அது வருது, எனக்கு இருக்கிற நோயே பாதி போயிடு போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு காரணம். ஸோ உங்களெல்லாம் பார்த்த உடனே அது ஒரு காரணம். நம்ம சுவாமி தரிசனம் இதெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுத்தவர் நமது மதிப்பிற்குரிய பொறியாளர் பூபானந்த் அவர்கள். ஸோ அவரை நன்றி சொல்லாத இருக்க முடியுமா? உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு அவரை மட்டும் நன்றி சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. அவரை நான் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த நூலை வெளியிடலாமா? இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. டோனருக்கு உள்ள இதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நூல் எழுதியிருக்காரு. முதல்ல அந்த நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே சைஸ் தான் இருக்கும், ஆனால் இதில் 4 பங்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு பேஜ். இது 550 பக்கம்னா இவ்வளோ ஒரு வேறு எவ்வளோ யார் எடுத்திருப்பார் அது அந்த ஏன்னா இவருடைய அந்த இந்தி ஞானம் மட்டும் இல்லை, ஆகம ஞானம் எல்லாம் தெரிந்து இந்த நூலை இப்படி கொண்டு அருமையான நூலை எழுதியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாரு. அதை நான் கேட்டேன், சரி இதெல்லாம் செய்கிறீங்களே என்ன அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் ஏனென்றால் வடநாட்டிலே நிறைய பதிப்பு இருக்குது, எல்லாமே குஜராத்தில் மொழிபெயர்க்கிறாங்க, கன்னடத்தில் மொழிபெயர்க்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை சாதாரணமாக எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் படிக்கணும்னு இல்லை, சிறுவர் முதல் கொண்டு பெரியவர் வரை படிக்கலாம். அந்த அளவுக்கு மிக எளிமையாக எழுதியிருக்காங்க. நயத்தை பற்றி தெரியாததை கூட இந்த புக்கை எடுத்து ஒரு சின்ன ஒரு 13 வயசு 16 வயசு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா சுலபமாக முடியும். அந்த அளவுக்கு நமது பொறியாளர் மட்டும் இல்லை, மதிப்பிற்குரிய பொறியாளர். அந்த பொறியாளர் பூபாலன் அவர்கள் இந்த நூலை எழுதியதற்காக எனக்கு எனது பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இதை நான் உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லாரும் பெரிய எழுத்துலையும் போட்டிருக்கேன் சார். சார் எல்லாரும் ஃபோட்டோ பெரிய எல்லாரும் எளிமையாக வயசானவங்க எல்லாரும் யாரும் படிக்கிறாங்களோ பெரிய போடுறோம். பொதுவாக போட மாட்டாங்க, சுலபமாக படிக்க முடியும். காட்டுங்க, ஃபோட்டோ எடுக்கிறோம் சார். ஆதி திருவர பொறியாளர் மட்டும் இல்லை, ஆதி திருவர ஆய்வாளரும் ரொம்ப பெருமையாக இருக்குது. புலவர் ஜம்புக்குமார் அவர் தான் நான் சில சமயங்களில் என்ன பண்ணுவேன், நான் இந்த தத்துவத்தை பற்றி பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். ஏன்னு கேட்டால் அது நமக்கு முழுமையாக தெரியாது. தத்துவத்தை முழுமையாக தெரியாத பேசினா தப்பு அப்படின்றதுக்காக பொதுவாக நடைமுறையில் என்னென்ன நடக்குது, உலக நடைமுறையில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு பொதுவாக பேசிட்டு
தலைமை தாங்கினாங்க தலைமை தாங்கிட்டு பேசிட்டு வந்துடுவார். அப்போ வந்து அவர் தான் இந்த பட்டத்தை கொடுத்தாரு. அதுக்கு யார் தெரியுமா அது ஐடியா கொடுத்தவர் ஸ்ரீபுராண செல்வர் ஸ்ரீசந்திரன். அப்போ ஸ்ரீபுராண செல்வர் ஸ்ரீசந்திரன் இருந்தார், பானுராஜன் இருந்தார், பிசி ஸ்ரீபால் இருந்தார். எல்லாம் பெரிய பெரிய நம்ம தமிழ்நாட்டுக்காக உயர்ந்தது ஆன்மீகத்துக்காக அவங்களாம் இருந்த ஒரு பெரிய மேடையில் வந்து வாய்ப்புனா திருவர பொறியாளர் பட்டத்தை கொடுத்தாங்க. வங்காளத்தில் பேசும்போது என்ன பண்ணிட்டாரு, டிஜிபி ஸ்ரீபால் இருந்தார். அன்றைக்கி மீட்டிங் டிஜிபி ஸ்ரீபால் வந்திருக்கும்போது பேசியிருக்கும் போது அவர் நான் ஏதோ சில பேசியிருந்தேன், பொதுவாக பேசியிருந்தேன். பிறகு அவர் எழுந்து என்ன பண்ணார், இவர் சின்ன துறை இல்லை, இவர் பெரிய துறை அப்படின்னு டிஜிபி ஸ்ரீபால் வங்காளத்தில் ஒரு மீட்டிங்கில் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நமக்கெல்லாம் அதெல்லாம் தகுதி இருக்கா, ஏதோ நமது வயதை கண்டு ஏதாவது ஒரு சும்மா சொல்கிறாங்களா என்னன்னு இல்லை. இப்போ நமது பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய சாசி அவர்கள் இவர் திருவர பொறியாளர் மட்டுமல்ல, திருவர ஆய்வாளர் அப்படின்றார். ஆய்வு செய்யறதுலாம் ஒரு எல்லையே கிடையாது. வயசு லைஃப் பூராவும் பண்ணிகிட்டே இருந்தால் ஆய்வு பண்ணிகிட்டே தான் இருக்கலாம். ஏன்னா படிப்புக்கு ஒரு எல்லை கிடையாது, ஞானத்திற்கு ஒரு எல்லை கிடையாது, அறிவுக்கோ ஞானத்துக்கோ. நான் ஒன்று சொல்லுவேன், சில பேர் சொல்லுவாங்க ஞானம் என்னென்னா அறிவு தான் அப்படின்பாங்க. எனக்கு அறிவு சொல்ல தெரிய புரியாது, புரியறது மட்டும் பிடிக்காது. எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பான். அதை போய் நம்ம ஞானத்தை ஈக்குவலாக சொல்கிறோமா? ஞானம் உனக்கு ஞானம் இருக்கான்னு கேட்டால் எப்படி இருக்கு? டேய் நீ ஞானம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒரு மரியாதையாக இருக்குது. டேய் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பேசும்போது ஜாகிரதையாக தான் பேசணும். இவருடைய திருவாயால் இந்த இப்படி வந்து ஒரு சொற்கள் சொல்லும்போது நான் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நிறைய டோனர்ஸ் நேரம் கருதி எல்லாருக்கும் புஸ்தகம் இருக்குது, எல்லாரும் நீங்கள் வாங்கிட்டு போகணும். நீங்கள் எவ்வளோ புக் கேட்டீங்களோ அதை வாங்கிட்டு தான் போக போகிறீங்க. எல்லாம் இருக்குது. நான் ஆரம்பிக்க போகிறது நல்ல ஒரு அட்லீஸ்ட் மெயின் டோனர்ஸ்க்காவது ஒரு 4-5 பேருக்காவது கொடுக்குறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்ட்டு கேட்டுருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா சொன்ன மாதிரி 20,000 500 வரைக்கும் இருக்கு. இது அப்போ சொல்ல மாதிரி யாராவது ஒரு கூட போகிறதுக்கு கிடையாது. அப்படின்னு இது பண்ணுறீங்களா கேட்டீங்களா, ஏதாவது பழக்கப்படுத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றது நிறைய பேர். என்ன சார் கேட்கவே இல்லை அப்படின்னு அப்புறம் கேட்கறது இல்லைங்க, பத்திரிச்சு போதும், இதுக்கு மேலே படிக்கிறவங்களே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த புஸ்தகத்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் கூகுள் ஃபார்ம் போட்டு ரிக்வஸ்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 250 பேர் 250 காப்பீஸ் அட்லீஸ்ட் எனக்கு வேணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் முதல்ல புஸ்தகம் கொடுக்கும்போது 1000 புஸ்தகம் என் செலவுலேயே போட்டேன். 300 புஸ்தகம் கூட போதும். 900 புஸ்தகம் கையில் வச்சுருந்து போகிறவங்க நம்மளுக்கு எல்லாம் கொடுத்தேன். ஐயோ இது வேணாங்க, என்னால் படிக்க முடியாது அப்படி ஓடுறவங்க தான் இருக்கிறாங்க. அந்த நிலைமையில் இது இவ்வளோ பேர் பங்கெடுத்துக்கிட்டு இது ரொம்ப அழகாக வந்திருக்குது. இதில் இப்போ ராஜீவ் வந்து யூஎஸ்லேருந்து நேற்று தான் வந்தாங்க. அவங்க வந்து இந்த மெயின் டோனர்ஸ் 15,000 கொடுத்துருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு. ஸோ ஒரு 5-6 பேருக்கு வந்து அவர் ஐயா கையால் இந்த நூலை வாங்கணும் அப்படின்னா ராஜீவ் மகேந்திரன் சிங்கப்பூர். சார் இங்கே பாருங்க, இங்கே ஃபேமிலியிலிருந்து யாராவது வந்துட்டீங்களா? சம்பத் வந்திருக்காரா? சம்பத்தில் ஏன்னா எனக்கு சம்பத்தை பார்த்து ரொம்ப இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சார். இங்கே அசோக் வழக்கறிஞர் ஜீவா உமா பகவான் சார். இங்கே இந்த பக்கம் திரும்பி அப்படி
அரபாத் மாதிரி வந்திருக்காரு. மனோகரன் நீலகேசி கடைசியாக ஏன் கடைசியாக சொன்னா அந்த வந்து என்னை இழுத்து போயிடுவார். புஸ்தகம் எல்லாருக்கும் புஸ்தகம் இருக்குது. எனக்கு நீங்க யாராவது ஒரு ஐயா கையால் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நம்ம ஸ்வீட் இருக்கு அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம அந்த பக்கம் போனோம்னாக்கா இதுதான் நான் எதிர்பார்த்து தயாராக இருப்பாங்க. வாங்க ரமேஷ், வாங்க வாங்க. அவரு நம்ம இந்த கோயில் தர்மகர்த்தா ரமேஷ் அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசணும். என்ன இந்த சபையில் காலம் கடந்து வந்ததற்காக முதல்ல ஒரு சிறந்த மதிப்பு கேட்டாங்க. இந்த நயச்சக்கரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒரு என்மையை சொன்ன மாதிரி ஞானம் இல்லை. இருந்தாலும் எனக்கு என்ஜினியர் கோபால் அவர்கள் இந்த அருமையான புக்கை வெளியிடுவதற்கு எனக்கு ஒரு புண்ணிய வாய்ப்பாக கொடுக்கறதுக்கு இந்த உங்கள் மண்டபத்தை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப அருமையான எனக்கு ஒரு புண்ணிய லாபம். அதனால் இதை நீங்கள் இருந்தரும் கூட்டி நான் உங்களை கேட்டுருந்தேன்னு சொல்லிட்டு அதனால் எனக்கு வாய்ப்பு ஒரே ஒரு அறிவிப்பு, இந்த பரமாவம் படிக்கிறவங்க ஒரு 120 150 பேர் படித்து முடித்தவங்க அதே அளவுக்கு இருப்பாங்க. நைகம் நயத்தில் பூத்த நைகம், பாவி நைகம், வர்த்தமான நைகம் 3 அடிப்படையிலும் படித்து முடித்தவங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, படிக்க போகிறவங்க இந்த புக்கை வாங்கிக்கங்க சீக்கிரம். 300 பிரதி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அப்புறம் போடலாம் ரீப்ரிண்ட். ஆனால் உங்களுக்கு முதல்ல இப்போ தேவை. அதனால் சீக்கிரம் வாங்கிட்டீங்க, ரீப்ரிண்ட் பண்ணிடலாம். ஐயா ரொம்ப ஆர்வமாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒரு கசப்பான விஷயத்தை ஒன்று சொல்கிறேன். புஸ்தகம் இப்போ 100 ரூபாய் தான். நிறைய பேர் கொடுத்து வாங்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் முன்னையே அதை வந்து ரிசர்வ் பண்ணிடணும். அதாவது டொனேட் பண்ணி ரிசர்வ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. டொனேஷன் பண்ணாமல் நான் எவ்வளோ நீங்கள் வேலை பண்ணாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி ரிசர்வ் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லோருக்கும் கொடுத்த பிறகும் புஸ்தகம் மீறும். ஏன்னா நான் எப்படியும் தெரியும் ஒரு 10-15 பேர் வாங்கினாங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கணும்ட்டு. அதனால் புஸ்தகம் இருக்குது, எல்லாருக்கும் புஸ்தகம் கிடைக்கும். ஆனால் முதல்ல இப்போ கொடுக்குறது வந்து டோனர்ஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். அப்புறம் டோனர்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிய காப்பியெல்லாம் வந்த பிறகு எனக்கு 300 காப்பி என்கிட்ட வந்துடுது. இன்றைக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் கூட தயாராக தான் இருக்கேன். ஆனால் இங்கே நேரம் கருதி நம்ம இங்கே பக்கத்தில் இன்னும் சில மணி துளிகளில் நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்து அதை வாங்கிட்டு போகணும். இல்லாட்டி என்ன இது பாருங்க, ஒரு புக்கு 1.25 கிலோ போஸ்ட் ஆஃபீஸில் எடுத்து போனால் 2 புக்கு மேலே இருக்கணும். சார் இதெல்லாம் இங்கே கொடுக்காதீங்க சார், லாரியில் புக் பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே கொண்டாந்து கொடுக்குறீங்களேன்னு நான் வச்சு விட்டுருவோம். அதே மாதிரி இதை டிஸ்பேச் பண்ணதான் உங்களுக்கு பல முறை தெரிஞ்சிருக்கும். நான் வாங்கி நான் வெளியிட்ட புஸ்தகம் எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன் சார். ரிஜிஸ்டர்ட் புஸ்தகம் உங்கள் வீட்டுக்கு வரும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பட் இந்த புஸ்தகம் வெயிட் அதிகம், அது பண்ணுறதும் சிரமம். 2 புஸ்தகத்துக்கு மேலே யாருமே எடுத்து போகிறதுக்கு சிரமப்படுவாங்க பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஆனால் நீங்கள் யார் யாரெல்லாம் வந்துருக்கீங்களோ அவங்க அவசியம் வாங்கிட்டு போங்க. ரிசர்வ் பண்ணாமல் இருக்கிறவங்க கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நான் கேட்டிங்கன்னா கொடுக்குறேன். ஆனால் ஒரு ஃபேமிலிக்கு ஒரே புக்கு தான். ஏன்னா 300 புக்கு தான் இருக்குது. என்னுடைய ஆர்வம் என்னன்னாக்கா இங்கே 25,000 ஃபேமிலிஸ் இருக்குது தமிழ்நாட்டில். 25,000 புக்கு பிரிண்ட் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் இதை படிக்கணும்னு சொல்லி எல்லா ஃபேமிலிக்கும் கொடுக்கணுன்ற ஆர்வம். அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க, எடுத்து போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் படிக்கிறதுக்கு தான் மனுஷனாக தயாராக.
இந்த புஸ்தகம் உண்மையிலேயே இப்போ நிறைய பேர் நீங்கள் எல்லாரும் ஆர்வம் படிக்கிறீங்க, பரமாத்மா ஆர்வம் நிறைய பேர் படிக்கிறீங்க. அப்படி படித்தாலும் கூட அந்த ஆர்வம் கொஞ்ச நேரத்தில் போயிடும். சரி, ஏதாவது ஒரு நூலை வாங்குறீங்க, நூலை படிக்கிறீங்க, படிக்கும்போது ஒரு 10 பக்கம் படிச்சோடனே அப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் போயிடுது. அதனால இந்த நூலுக்கு விலை வந்து 100 ரூபாய் ப்ளஸ் சுவாத்தியாயம். ஆக்சுவலாக சுவாத்தியாயம் 100 ரூபாய். சுவாத்தியாயம் நீங்கள் வாங்குற ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று வாங்குங்க போதும். ப்ளஸ் இதை வந்து வாங்குற அத்தனை பேரும் ஒரு ப்ராமிஸோடு தான் வாங்குறீங்க. இந்த அட்டையிலேருந்து இந்த அட்டை வரைக்கும் ஒரு முறையாவது படிக்கணும். இந்த 100 ரூபாய் வந்து பணம் டொனேஷன் பண்ணாதவங்க தான். டொனேஷன் 500 ரூபாய் பண்ணி எனக்கு 5 புத்தகம் கேட்டால் கூட நான் கொடுக்க தயாராக இருக்கேன். பிரச்சனை கிடையாது. இப்போ ரூபாய்க்கு பற்றிய பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி புஸ்தகத்துக்கும் பிரச்சனை கிடையாது. படிக்கணுன்றது தான் முக்கியம். அதே மாதிரி இது பாதுகாத்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணும். ஏன் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம நூலை சுவாத்தியாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆர்வமாக ஆரம்பிப்போம். 10 பக்கம் படிச்ச உடனே ஒன்றும் புரியாது, அதனால மூடி வச்சுருவோம். இந்த நூலை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை படிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் சமயசாரத்தை எடுத்து படித்தா கூட உங்களால் சுலபமாக அதில் நீந்திக்கிட்டு போக முடியும். நீச்சல் தெரியாதவங்க ஸ்விம்மிங் பூல் இறங்குறதுக்கும் நல்ல நீச்சல் தெரிஞ்சவங்க கடலில் போய் ஸ்விம் பண்ணுறதுக்கும் சமமாக அந்த அளவுக்கு உபயோகமான ஒரு புஸ்தகம் இது. இந்த புஸ்தகத்துக்கு நிகர் இதுதான். அவ்வளோதான் நான் என்ன சொல்ல முடியும். நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் புஸ்தகம் கிடைக்கும். தயவுசெய்து வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் ஒரு கையால் கொடுக்கணும்னு முடியாமல் போகிறது அதை மன்னிச்சுங்க. அதே மாதிரி நீங்கள் டொனேட் பண்ணவங்க எல்லாம் உங்களுக்கு எத்தனை புஸ்தகம் கேட்டீங்களோ அத்தனை புஸ்தகத்தையும் வாங்கிக்கிட்டு தயவு செய்து போங்க. எனக்கு தூரம் வந்துருக்கு. அதை வாங்கிட்டு போனீங்கன்னா எனக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த நான் சொல்கிறேன். எல்லாரும் தயவு செய்து இப்படி நம்ம அந்த பக்கம் இருக்கிற ஒரு 2000 மனைவிகள் வந்து வினேச சேத்திரத்தை கூட கட்டிருக்காங்க அரசர்கள். ஸோ அப்போ வந்துட்டு இவங்க சிறப்பாக அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். விழாவில் கலந்து கொண்ட பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். 32,000 பொறியாளர் பூவலன் அவர்கள் 1995 குணத்தானம் என்ற முதல் நூல் என்று நினைக்கிறேன் எழுத ஆரம்பித்து வெளியிட ஆரம்பித்து அகலங்கர் இணையகந்த மன்றம் மூலமாக முதலாக வெளியிட்டிருந்தார். அது முதல் இன்று நயச்சக்கர நூல் வெளியீடு வரை பல நூல்களை மொழிபெயர்த்து எழுதியிருக்கின்றார். அந்த நூல்களை நாம் அத்தனை பேரும் படித்து பயன்பெறுவோம் என்று கூறி இந்நூலை விஜயபாஸ்கரின் ஆலயத்திலே வெளியிடக்கூடிய பாக்கியம் நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம். அதற்காக திரு பூபாலன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நூல் வந்து டோனர் அத்தனை பேருக்கும் தயவுசெய்து அத்தனை பேருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேநீர் அருந்தி நூல் பெற்றுக்கொள்ளுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே விதான நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கோம். தயவுசெய்து எல்லாரும் அங்கே போயிடுங்க. பொறுமையாக அங்கேயே டீ சாப்பிட்டுட்டு நூலை நீங்கள் வாங்கிக்கிற விடைபெறலாம். தேங்க்யூ. தர்மேந்திர தாஸ் தான் இங்க நூல் வெளியிடறதுக்கு முதல்ல சொல்லி போட்டுறது. அவருக்கு புத்தகம் போடுறாங்க. நான் வாங்கிக்கிறேன். அவசரம். அதாவது ஆரம்பத்துல இருந்து கிடைச்சிருக்கேன். நிறைய படித்து நேரம் இல்லை. தேங்க்யூ. இந்த நூலை நல்ல சிறப்பான முறையில் வெளியிடுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த படிச்சுக்கலாம். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். படிச்சுட்டு கேள்வி கேட்டீங்களா அதை விட நீங்கள் இதில் இருந்து எங்கே இப்படி எழுதிருக்குது சார் இது எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா எனக்கு இருக்கிற ஆனந்தம் அவ்வளோ ஆனந்தம் பண்ணிடுவேன். ஏன் என்னோட போய் இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எப்போ வேணாலும் நீங்கள் கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புஸ்தகம் ஃபுல்லாக ஹிந்தியில் இருந்து படித்து நான் சுவாத்தியாயம் பண்ணது 114 இருக்கும்னு நினைக்கிறேன். யூடியூப்ல இருக்குது பூபாலன் ஜெயின் சொல்லி. இந்த புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டு அதை ஒன்றா நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே அப்படியே தள்ளின்னு போனீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே எல்லாம் பதிஞ்சு. இந்த நூலை நீங்கள் படிச்சிட்டீங்கன்னா அப்புறம் ஜினசாஸ்திரத்தில் எதில் வேணாலும் நீங்கள் தைரியமாக உள்ள புரிந்து படிக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
தயவுசெய்து இந்த வாய்ப்பு உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு, எல்லாருக்கும் இது கிடைக்காது. கொஞ்சம் காலத்தில் நம்ம வாழணுன்றது நமக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, மிகப்பெரிய புண்ணியம் தான் சொல்லணும். ஏன்னா அவரை போல ஆகமத்தை நமக்கு இவ்வளவு எளிமையாக சொல்றதுக்கு ஆளுங்க. அதை எனக்கு மொழிபெயர்க்கணுன்ற எண்ணம் வந்தது. அது நீங்க எல்லாரும் செய்த புண்ணியம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சணுன்ற ஆர்வம் எனக்கு இருந்தது, அது எனக்கு புண்ணியம். நம்மள மாதிரி மருத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் செய்தேன். அது நீங்களும் செய்யுது. அதனால இதுக்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை பேர் எனக்கு மனமாற்ற நன்றி.